எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர் நமக்கு ஊழியம் செய்ய போகிறார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமா, எல்லாம் கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க, எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த எல்லாம்ல எதை வேணா ஃபில் பண்ணிக்கோங்க, கூட கொடுக்கப்படும். எவ்ரிதிங் will be added to you. எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சந்தோஷம் கூட கொடுக்கப்படும், சமாதானம் கூட கொடுக்கப்படும், பொருளாதாரம் கூட கொடுக்கப்படும், நன்மைகள் கூட கொடுக்கப்படும், சுகம் கூட கொடுக்கப்படும், உயர்வு கூட கொடுக்கப்படும். எல்லாம் கூட கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்வை குறித்து இயேசு பேசுகிறார். எவ்ரிதிங், எல்லாவற்றுக்குமான ஒரே சாவி என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம். One solution to all issues is the kingdom of God. எல்லாவற்றுக்குமான ஒரு சொல்யூஷன் இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம். Seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் என்ன பண்ணப்படும்? இந்த 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோம்னா ஒரு பிரச்சனையை இயேசு அட்ரஸ் பண்ணிட்டே வராரு. என்னப்பா இப்படி இருக்கிறீங்க? நான் வந்து பார்த்தா ஒருத்தர் என்னத்தை உண்போங்கிறாரு, ஒருத்தர் என்னத்தை குடிப்போன்றாரு, ஒருத்தர் என்னத்தை உடுப்போன்றாரு. இதை தவிர வேற எதை பற்றி நீங்கள் கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. என்னப்பா உனக்கு பிரச்சனைனா? சாப்பாட்டுக்கு வழி இல்லை சார், எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க வழி இல்லை, அதுக்கு காசு இல்லை, ட்ரெஸ்ஸுக்கு காசு இல்லை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட இதையே தான் ஒரி பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்றார் இயேசு. ஆமாம், இன்னைக்கு எதெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்கு அதெல்லாம் உனக்கு கூட வர வேண்டியதுன்றாரு. ஆமா, இந்த இடத்துல இது இயேசுவினுடைய பிரசங்கம், போதனை. இதுதான் கிங்டம் ரியாலிட்டி. அடுத்த சில வாரங்கள் கிங்டம் லைஃப் ஸ்டைலை நம்ம தியானிக்க போறோம். ராஜ்யத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், லைஃப் ஸ்டைல் இன் த கிங்டம் ஆஃப் காட், இந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த கிங்டம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? தேவனுடைய ராஜ்யம் என்பது பல நேரத்தில் அட்ரஸ் பண்ணப்படாத ஒரு சப்ஜெக்டா இருக்கு. நீங்களும் நானும் எதை பத்தி தெளிவா இருக்கணும் தெரியுமா? ராஜ்யத்தை பத்தி தெளிவா இருக்கணும். கவனிங்க, இயேசு பிரசங்கம் பண்ண வரும்போது எதை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணாரு. சீஷர்கள் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பிரசங்கம் பண்ணினார். இயேசு மரித்து உயிர் தெழுந்து வந்து 40 நாள் எதை பத்தியே பேசிட்டு இருந்தாரு? ராஜ்யத்தை பத்தி. அப்போனா ராஜ்யம் தான் இயேசுனுடைய சப்ஜெக்ட் மேட்டரே. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தின் எல்லா பகுதியிலும் நம்ம எதை பார்க்கவே முடியும்? ராஜ்யம். உவமையை சொல்லும் போது கூட தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவேன்? எல்லா பக்கமும் ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம்னு பேசுறார். ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜ்யம் என்பது உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, ஒரு காலத்துல கர்த்தர் ராஜ்யம் அமைக்க போறாரு, ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம். ஆனா இயேசு எங்கேயுமே ராஜ்யத்துக்கு போறதை பத்தி சொல்ல, ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பத்தி சொல்லுகிறார். ஆமென். கோயிங் டு த கிங்டம் வேற, என்டரிங் த கிங்டம் வேற. ஆமென். இவர்கள் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் போவதில்லை அல்ல, பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா இங்க இருக்கு, ரைட்டா? தேவனுடைய மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டான்னு எங்கேயோ சொல்ல, ராஜ்யம் எங்கே இருக்கு? மறுபடியும் பிறந்தீங்கன்னா என்டர் ஆயிடலாம். இட் இஸ் a லைஃப் ஸ்டைல். அது ஒரு வாழ்க்கை முறை. மறுபடியும் பிறக்கிறவர்கள் அந்த சூழலுக்குள் நுழைகிறார்கள். அதை தான் சொல்றாரு, நானே வாசல், நானே வழி, எனக்குள்ள வந்தா ராஜ்யத்துக்குள்ள நுழையிறன்றார். எப்படி ஒரு ரூமுக்கு ஒரு டோர் இருக்குதோ, மறுபடியும் பிறக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்களே ஒழிய புறப்பட்டு போவதில்லை. அப்படி என்றால் ராஜ்யம் இங்கே இருக்கிறது. அவன் ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்ல நம்ம இருக்கிறோம். வெளியே ஒரு ரூம் இருக்கு, வெளியே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, வெளியே வெயில் அடிக்குது. வெளியே வெயில் இருந்தாலும் இப்போ எனக்கு ரொம்ப வெயில் இருக்குது, எனக்கு வேர்க்குது, அதனால நான் ஒரு நல்ல குளிரான இடத்துக்கு போகணும்னா நீங்க செய்ய வேண்டியது புறப்பட்டு எங்கேயெல்லாம் போக வேண்டியதில்லை, இந்த ஹாலுக்குள்ள வந்தீங்கன்னா போதும். யூ ஜஸ்ட் என்டர் இன்டு தட் ரூம், அவ்வளவுதான். இங்க அட்மாஸ்பியர் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அது மாதிரி இயேசு சொல்றாரு, ராஜ்யமெல்லாம் வந்துருச்சு, உள்ள என்டர் ஆகு.
உள்ள என்றாக இயேசுவின் நாமத்துல வாழ்க்கை தரம் மாறுவதாக. ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதனாலே உங்கள் வாழ்க்கை தரம் மாறுவதாக. அதற்குள்ள பிரவேசிக்க சொல்லுகிறார். இயேசு ராஜ்யத்தை சுமந்தவராய் வந்தார். ராஜ்யத்தை சுமந்தவராய் வந்தார். ஒரு மாத்திரை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் போனோன்னா டாக்டர் நம்மளை செக் பண்ணிட்டு நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துட்டு மருந்து சீட் எழுதி கொடுக்குறாரு, ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நம்ம கொடுத்தோன்னே அந்த மாத்திரையின் பெயரை பார்த்தோன்னே அந்த மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்யவர் கேட்குறாரு, உங்களுக்கு இந்த பிரச்சனையான்னு கேட்குறாரு. அவர்கிட்ட நம்ம சொன்னோமா? அவர்கிட்ட நம்ம எதாவது சொன்னோமா? சீட்டை தான் கொடுத்தோம், மருந்தை பார்த்தா பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தேவன் எதை கொண்டு வராருன்னு பார்க்கும்போதே அங்கே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ராஜ்யத்தை கொண்டு வராருன்னா அப்போ உங்க கையில ராஜ்யம் இல்லாததான் பிரச்சனை. ஆதாமுக்கு கொடுத்த ராஜ்யத்தை அவன் இழந்தான், அதனாலதான் இவ்வளவு கஷ்டம். திரும்பவும் அந்த ராஜ்யத்தை கொண்டு வருகிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் மாறப்போகிறது, கண்ணீர் துடைக்கப்பட போகிறது, வியாதி சுகமாக போகிறது, குறைவுகள் நிறைவாக போகிறது. ஏன் தெரியுமா? I am bringing the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறேன். இயேசு ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். பவுல் சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணாரா? விடுதலை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிடுங்கிட்டார் அவன் கையில இருந்துன்னு அர்த்தம். ஆமென். You are delivered from the power of darkness. இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை பிடுங்கி குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். யூ ஆர் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். பரம தகப்பனுடைய அன்பின் அரவணைப்புல இருக்கிறீர்கள். இதுவரை உங்களை பாதித்து கொண்டிருந்த, உங்கள் வாழ்க்கையை தவறான விதத்தில் கட்டுப்படுத்தி உங்களை அழித்து கொண்டிருந்த, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை திருடி கொண்டிருந்த, உங்களை கொன்று கொண்டிருந்த, அழித்து கொண்டிருந்த இருளின் வல்லமை கையிலிருந்து கர்த்தர் பிடுங்கி ராஜ்யத்திற்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். இதை யோசிச்சு பார்க்கணும். பல நேரத்தில் நம்ம ஏதோ பிசாசு கையில் சிக்கிட்டு தவிக்கிற மாதிரி எதுவும் உங்களை பிடிச்சி வைக்க முடியாது. எல்லா கையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். யூ ஆர் ஃப்ரீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சப்பயே இருளின் அதிகாரம்ன்றது என்னன்னா, உங்க மேல அப்ப இனிமே இருள் அதிகாரம் செலுத்த முடியாது. இருள் அதிகாரம் செலுத்த முடியாத ஒரு தளத்திற்குள்ள கொண்டு வந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை நான் என்ன பண்றேன்? அப்போ ஆல்ரெடி நம்ம எங்க இருக்கிறோம்னா ராஜ்யத்திற்குள்ள நுழைஞ்சிட்டோம். பல காலமா நம்ம என்ன மாதிரி கேட்டுட்டோம், என்ன மாதிரி நம்பிட்டோம்னா, தேவனுடைய ராஜ்யம் என்பது இனிமேல் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அங்கே அழுகை இல்லை. எங்கே? தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இல்லையா? அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை, அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை. எல்லாமே எங்க நினைச்சிட்டு இருக்கோம்னா ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா போயிட்டீங்கன்னு. ஆமென். You have entered the kingdom of God. இயேசு கிறிஸ்து பேசும்போது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டான்னு சொல்ல, பிரவேசிக்க மாட்டான்னாரு. போறது வேற, பிரவேசிக்கிறது வேற. பிரவேசிக்கிறது இங்கே இருக்குன்னு அர்த்தம். இயேசு என்ன சொன்னார்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய், அப்ப கெட் இன் டு த கிங்டம்ங்கிறாரு. கிளம்புப்பா, உன்னை கூட்டிட்டு போறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துருவேன்னு சொல்ல, இப்பவே பிரவேசி பண்ணி. தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்திருக்கிறது. அப்ப ராஜ்யம் என்பது ஒரு இடமோ காலமோ அல்ல, அது இப்பொழுது இருக்கிற ஒரு சூழல். அந்த சூழல்ல என்னன்னா கண்ணீர் இல்லைன்ற, அந்த சூழல்ல கவலை இல்லைன்ற, அந்த சூழல்ல வியாதி இல்லைன்ற, அந்த சூழல்ல மரணம் இல்லை. அந்த சூழல் தேடுங்க, அதுக்குள்ள வந்துருங்கன்னு தான் இயேசு அழைப்பு விடுக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் இதுவரைக்கும் வேற வழியில போயிட்டு இருந்த, இப்ப வேற வழியில இல்ல, ராஜ்யத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ரட்சிக்கப்பட்டவர்களை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அவர் உட்படுத்தி இருக்கிறார். ஆமே. அப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்ல, இந்த ராஜ்யத்துக்குள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம அறிஞ்சுக்க போறோம். நான் பிரவேசித்திருக்கிற, என்னை தேவன் அனுமதித்திருக்கிற இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, இதனுடைய அட்மாஸ்பியர் என்ன, இதனுடைய பவர் என்ன, இங்க என்னெல்லாம் எனக்கு பிரிவிலேஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பல நேரங்களில் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க என்ன பிரிவிலேஜஸ் இருக்குன்னே தெரியலன்னு வைங்களேன், நம்ம அதை பயன்படுத்தவே முடியாது.
ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க என்னெல்லாம் ப்ரிவிலேஜ் இருக்கு. ஒரு பெரிய ஹோட்டல்ல நீங்க போய் ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்றீங்களா, உள்ள போகும்போதே அவன் சொல்லி கொடுக்குறான், சார் இங்க ஏசி இருக்கு ஆன் பண்ணுங்கன்றான், இங்க ஃபோன் இருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்க வருவோன்றோம், உங்களுக்கு என்ன வேணும்னாலும். இங்க இருக்கிற ப்ரிவிலேஜஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்றோம்னா அதெல்லாம் என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். அது தெரியலன்னு வைங்களேன், இருக்கும் ஆனா யூஸ் பண்ண மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்துல கஷ்டப்படுறதுக்கு காரணம் கர்த்தர் இன்னும் இவங்களுக்கு ஒன்றும் செய்யல, கர்த்தர் இவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆமா, இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்வோமானால் அறிகிறவர்கள் நிறைய அனுபவிக்க தொடங்குவார்கள். ஆமே. சோ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வாசிங்க யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிங்க. இப்பொழுது நான் உம் இடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். இயேசுவினுடைய ஜெபம் பிதாவை நோக்கி தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில் அவர் ஜெபிக்கிறார். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை என்ன பண்றேன். கவனிங்க, இயேசுவுக்கு இல்லாத பிரச்சனையா? எல்லா பிரச்சனையிலும் அவர் எப்படி இருந்தாரா, சந்தோஷமா இருந்தாராம். அந்த சந்தோஷத்தை இவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன்றார். ஆமாம், இந்த உலகத்தில் என் சந்தோஷத்தை அவர்கள் நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையிலேயே நான் இவைகளை என்ன பண்ணிட்டு போறேன் சொல்லுகிறேன். என்ன சொல்றார் அடுத்த வசனம்? நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு என்ன பண்றேன், கொடுக்கிறேன். அப்படின்னா இயேசுவனுடைய சந்தோஷமே வார்த்தையில தான் இருக்குது. வார்த்தையை கொடுத்து சொல்றாரு, ஃபேக்ட சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை என்ன பண்ணுதான். உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் உலகத்தார் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இருக்கிறதுல உலகத்துல, ஆனா உலகத்திலிருந்து உண்டானவர்கள் அல்ல, நாங்கள் உன்னதத்திலிருந்து உண்டானவர்கள். ஆமா, அது வரைக்கும் இயேசு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் மேலிருந்து வந்தவன், நீங்கள்லாம் பூமியிலிருந்து உண்டானவர்கள் சொல்லிட்டு இருந்தார். நான் உன்னதத்திலிருந்து வந்தவன், நீங்களாம். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இல்ல, இவர்களுக்காக நான் மரித்து உடன்படிக்கை செய்வதனால இவர்களும் மறுபடியும் பிறக்க போகிறார்கள், இவர்களும் உன்னதத்திலிருந்து பிறக்க போகிறார்கள். இனி இவர்கள் உலகத்தில் தான் இருப்பார்கள், ஆனால் உலகத்தாராய் இருக்க மாட்டார்கள். அவங்க சோர்ஸ் இனிமே என்னவா இருக்க போறது கிடையாது, உலகமா இருக்க போகிறது கிடையாது. அவர்கள் தேவனாலே பிறந்தவர்களா இருக்க போகிறார்கள். அடுத்த வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு ஜபிக்கிறாரு, இவங்களெல்லாம் அப்படியே உலகத்திலிருந்து தூக்கிருங்கன்னு நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இவங்க உலகத்துக்கு தேவைன்றார். இயேசு ஜபிக்காத ஜபத்தை நீங்க பண்ணாதீங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நான் போயிட்டா பரவாயில்ல, நான் கிளம்பிட்டா பரவாயில்ல, நான் போனா நீங்க நல்லா இருப்பீங்க, நான் அங்க போயிட்டா நல்லா இருப்பேன், நான் சொல்லட்டுமா? அப்படி சொன்ன நிறைய பேர் போயிட்டாங்க. உண்மையாலுமே வாட் யூ கன்ஃபெஸ், எதை பேசுறீங்களோ ரொம்ப முக்கியங்க. நிறைய பேரை பார்த்துட்டேன், நான் போயிட்டா பரவாயில்லன்னவங்களாம் நிஜமாலுமே போயிட்டாங்க. நீங்களும் நானும் சொல்லணும், போக மாட்டேன், என்ன வந்தாலும் போக முடியாது, அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியாது, நான் இங்கே இருப்பது உங்களுக்கு அவசியம்னு சொல்லணும். பவுல் அதை தான் சொல்றாரு, நான் இங்கே இருப்பது உங்களுக்கு நல்லதுன்றார். இயேசுவின் நாமத்தில் நீங்களும் நானும் பூமியில் இருக்கிறது நிறைய பேருக்கு பாரம் அல்ல, நிறைய பேருக்கு விடுதலை, நிறைய பேருக்கு சுகம், நிறைய பேருக்கு சந்தோஷம். நீங்கள் இந்த உலகத்திற்கு தேவை. ஆமாம், இயேசுவனுடைய பிரேயர் என்னன்னா, தயவு செய்து இவங்களை உலகத்தில் தூக்கிடாதீங்க. ஆமாம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று. ஒரு கான்ஸ்டன்ட் பேட்டில் இந்த உலகத்தில் இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்ப்பு இந்த உலகத்தில் இருக்கும். இந்த உலகத்தில், ஏன்னா அவர்கள் உலகத்திற்கு உண்டானவர்கள் அல்ல. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஆதியிலிருந்தே இருக்கு. ஆதியிலிருந்தே இருக்கு. ஆதியிலிருந்து எங்க யாத்ராகமம்ல இருந்து பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு எதிர்ப்பு என்ன ஆகிட்டே தான் இருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எதிர்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் இயேசு என்ன ஜெபிக்கிறார்னா, தீமை நின்று அவர்களை காத்துக்கொள்ளும். protect them from evil, அவர்களை தீமை நின்று காக்கும்படி நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். அடுத்த வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல,
நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும். மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, யூ ஆர் நாட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட், யூ ஆர் ஃப்ரம் காட். நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஒருவேளை நீங்க உலகத்தில் இருக்கலாம், பட் யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. இந்த வசனத்தை படிக்கும்போது உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லன்னும் போது இது எப்படி புரிய வைக்கிறது? இது எப்படி புரிய வைக்கிறதுனா, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த எலிசா தீர்க்கதரிசி எதிரிகள் போடுகிற எல்லா திட்டத்தையும் ராஜாவின் இடத்துல உடனே என்ன பண்ணிடுறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா திட்டங்களையும் சொல்லிடுறார். அவங்க எங்கேயோ ரகசியத்தில் ஒரு திட்டம் போடுறாங்க. எலிசா தீர்க்கதரிசி இங்கே ராஜாட்ட சொல்லி பிளான் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது அந்த எதிரியின் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்மளுக்குள்ள யாரோ ஒரு ஸ்பை இருக்கிறான், ஒரு வேவுகாரன் இருக்கிறான். இவன் போய் நாம் போடுகிற திட்டங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட என்ன பண்றான், சொல்லிடுறான்னு சொல்லும் போது ராஜாவுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, அப்படி அல்ல, இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நீர் உம்முடைய ரகசிய அறையில போடுகிற திட்டத்தையும் அவன் எங்கிருந்தும் அறிந்து விடுவான். அப்படி ஒரு மனுஷன் அந்த தேசத்துல இருக்கிறான் என்று சொன்ன உடனே இந்த ராஜா என்ன பண்ணாரா தெரியுமா? வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசி. அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவங்களையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து அனுப்புறாரு பாருங்க. அவனை பிடிப்பதற்கு, ஒருவனை பிடிப்பதற்கு ஒரு ராஜா குதிரைகளையும் ரதங்களையும், இராணுவம் அல்ல, பலத்த இராணுவம், ஆமா, பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை என்ன பண்ணிட்டாங்களா? ஒரு நீதிமான பிடிக்கிறதுக்கு பட்டணத்தையே ரவுண்டு கட்ட வேண்டியது இருக்கு. ரைட்டா? ஒரு நீதிமான், ஒரு தீர்க்கதரிசிக்காக ஒரு ராஜா இத்தனை பேரை ரெடி பண்ணி ராக்காலத்திலே அனுப்பிவிட்டான். பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள், சூழ்ந்து கொண்டார்கள். இப்ப தீர்க்கதரிசி வெளியே வந்தா அப்படி தூக்கிடுவாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான். தேவ மனுஷனோட இருக்கிறவங்க அதே மைண்ட் செட்ல இருக்கணும். ரைட்டா? நாம் ஒரு தேவ மனிதனோடு இருக்கிறோம் என்றால் அந்த தேவ மனிதனுக்கு இருக்கிற மனநிலை கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் உண்டாகணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு அவங்க நல்லா இருப்பாங்க, கூட இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இவர் கேஷுவலாக இருக்கிறாரு. ஆனால் இந்த வேலைக்காரன் காலையில் போய் இதை பார்த்தோன்னு வந்து என்ன சொல்கிறான்னா, ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம், இந்த சூழல்ல நாம் என்ன செய்வோம் அப்படிங்கிறார். பயம், பதட்டம், என்ன செய்வோம் என்கிற கேள்வி, அகப்பட்டு விட்டோமோ, மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வி. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவன் எலிசா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கூல் டவுன், பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும். பிசிக்கல் ரெல்ம்ல இதை கேட்ட அவன் என்ன நினைச்சிருக்கணும்னா, ரைட்டு, பைத்தியம் முத்திருச்சு, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். ஆனா என்னன்றாரு, அதை விட நிறையான்றாரு. ஏன்னா இவன் வெளியே போய் பார்த்துட்டு வந்திருக்கான், சுத்தி ஆள் நிக்கிறப்ப வந்து சொல்றான். இவர் சொல்றாரு, இல்ல அதை விட நம்மள்ட்ட ஆஜா விளையாடாதீங்க, தீர்க்கதரிசி விளையாடாதீங்க, என்ன பேசுறீங்க? இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இயேசு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ. 2 கூட்ட ஜனத்தை பத்தி பேசுறாரு. ஒரு கூட்டத்துக்கு ரகசியம் தெரியும், இன்னொரு கூட்டத்துக்கு தெரியாது. நான் சொல்லட்டுங்களா? The kingdom secret makes the difference. நீங்கள் அறிந்திருக்கிற ரகசியமே உங்கள் வாழ்க்கையை இளைப்பாற பண்ணும்.
நீங்கள் அறிந்திருக்கிற ரகசியமே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். இயேசு என்ன சொல்றாராம் காதுல வந்து, ஐ டெல் யூ a secret. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னங்க கொடுக்குறாரு? ரகசியத்தை கொடுக்குறாருன்ற. ஆமா. இப்போ இந்த சம்பவத்துல பாருங்க, எலிசாக்கு ஒரு ரகசியம் தெரியும், அது வேலைக்காரனுக்கு தெரியாது. இப்போ இவர் ஏன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு தெரியுமா? ஒரு ரகசியம் தெரியும். அவன் ஏன் பயப்படுறான் தெரியுமா? அவனுக்கு அந்த ரகசியம் தெரியாது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வீர்களாக. ராஜ்யத்தின் ரகசியம், கிங்டம் சீக்ரெட். இந்த எலிசா ஹாயா படுத்துட்டு சொல்றாரு, பயப்படாதப்பா, அதை விட நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் பதறி போய் வரான், பதட்டத்தில் இருக்கிறான், என்ன பண்ணுவோமோன்னு இருக்கும்போது எலிசா ஒரு பிரேயர் பண்றாரு. ஆண்டவரே, நான் பார்க்கிறதை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும். வாட் a prayer. இன்னைக்கு நாம அதான் பிரேயர் பண்ண போறோம். ஆண்டவரே, நாங்கள் காணக்கூடியதை அல்ல, காணக்கூடாததை பார்க்க எங்கள் கண்களை திறந்தள்ளும். காணக்கூடாத தலத்தை பார்க்க எங்கள் கண்களை திறந்தள்ளும். அந்த வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமா. ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும்னு சொன்னா இப்ப அவனுக்கு புதுசா தெரியுது. இப்ப என்ன தெரியுது அவனுக்கு? இதுக்கு முன்னாடி வெளியே போய் ரதத்தை மாத்திரம் தான் பார்த்துட்டு வந்தான். இப்ப அதை விட அக்கினிமயமான ரதம் தெரியுது. அக்கினிமயமான ரதங்களால் எலிசா மாத்திரம் சூழ்ந்தில்லையா, மலை முழுவதும் நிறைந்திருந்தார்களாம். அப்ப நான் என்ன சொல்றேன், எங்க எதிரியின் ராணுவம் இருக்கிறதோ அங்கேயே அக்கினிமயமான ரதமும் இருக்கிறது. எங்க உலகத்தின் ராஜ்யம் இருக்கிறதோ அங்கேயே தேவனுடைய ராஜ்யமும் இருக்கிறது. பார்க்கும்படி கண்கள் திறக்கப்பட்டால் போதும், உங்களுடைய நன்மைகள் தெரியும், உங்களுடைய பாதுகாப்பு தெரியும், உங்க ஆசீர்வாதம் தெரியும். எங்க பிரச்சனைங்கிறீங்களோ அங்கேயே சொல்யூஷன் வச்சிருக்கிறார். ஆமா. எங்க தேவையோ அங்கேயே தேவையை நிறைவாக்குற ப்ரொவிஷன் வச்சிருக்கிறார். எங்க வியாதியோ அங்கேயே சுகம் இருக்கிறது. கேன் யூ டேப் இன்டு இட்? அதை நீங்க அணுகி எடுத்துக்கொள்ள முடியுமா? அணுகி எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆகார் தானும் தன்னுடைய மகனையும் ஆபிரகாம் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்ட போது தண்ணீரையும் கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்துட்டு வந்து அவங்க பிரயாணத்தில் எல்லாம் தீர்ந்து விட்டது. பிள்ளை அழுகிறான், சாக கிடக்கிறான், அவனுக்கு தண்ணீர் இல்லை, பிள்ளை சாவதை என்னால் பார்க்க முடியாது என்று தூரத்தில் போட்டு வந்திருக்கும் போது வேதம் அங்க கர்த்தர் ஆகாருக்காக ஒரு துறவை உண்டாக்கினார் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொன்ன உடனே அங்கிருந்த துறவை பார்க்கும்படி கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தருளினார். அப்ப எங்க பிள்ளை அழுதோ அங்கேயே துறவு இருக்கு. எங்க ப்ராப்ளம் இருக்கோ அங்கேயே சொல்யூஷன் இருக்கு. பிரச்சனை சூழ்நிலையில் இல்ல, கண்ணுல. வாட் ஆர் யூ சீயிங்? எதை பார்க்கிறீங்க? ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்த உடனே தண்ணீரை பார்க்கிறாள், பிள்ளை பிழைத்துக் கொள்ளுகிறார். எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே பயம் போகிறது, தைரியமாய் நின்று எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள். இந்த நாளிலும் சபையை பார்த்து சொல்லுகிறேன், எதை பார்த்தெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அங்க உங்களுக்கு தேவை அற்புதம் அல்ல, கண்கள் திறக்கப்பட வேண்டும். You have to know the secret of the kingdom. ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொண்டால் போதும், உங்கள் கண்கள் திறக்கப்படும். அந்த ரகசியம் உங்களை வாழ வைக்கும். அந்த ரகசியம் உங்களை வாழ வைக்கும். God wants to tell you the secret. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், அவங்களுக்கு அந்த ரகசியம் தெரியாது. அந்த ரகசியத்தை தான் பைபிள்ல நம்ம படிச்சு கத்துக்கணும். அடுத்த சில வாரங்கள் ரகசியம் கத்துக்கிறதுக்காக வாங்க. Come to receive the secret. Come to know the secret. ஒரு கம்பெனி சீக்ரெட்டை யாருக்கு என்ன பண்ணவே மாட்டாங்க. ஆனா அந்த சீக்ரெட்டை ஷேர் பண்றேன்னா அத்தனை பேர் வந்துடுவாங்க. யார் வருவாங்க தெரியுமா? நல்ல விவரம் உள்ளவங்க, முதிர்ந்தவங்க, அதனுடைய பவர் தெரிஞ்சவங்களாம் அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணா செய்வாங்க. நான் சொல்றேன், இது புரிஞ்சிருச்சுன்னா வருகிற வாரங்களை மிஸ் பண்ணிடாதீங்க.
ராஜ்யத்தின் ரகசியம் இந்த இடத்துல இருந்து வெளிப்பட போகிற இந்த ரகசியம் உங்களிலிருந்து பயத்தை விலக்கும். இந்த ரகசியம் உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்டை உயர்த்தும். இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கும். தி கிங்டம் சீக்ரெட், ராஜ்யத்தின் ரகசியம். இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுப்பா, இவை எல்லாம் உனக்கு என்ன ஆகும். சார் இது எனக்கு ஏத்துக்கிற மாதிரியே இல்லையே. அவன் பசியில் இருக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், கஷ்டப்பட்டு இருக்கான். அவனை போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராஜ்யத்தை தேட அதை தேடினா அப்புறம் அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இயேசு சொல்கிறதுல ஒரு சத்தியம் இருக்கு. இப்போது எத்தனை பேர் இதை அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, எனக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது. என்னென்னா, மொபைல்லாம் வாங்கின புதுசில் மொபைல் எங்காவது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வந்துடுவோம், காணோன்னு என்ன பண்ணிகிட்டு இருப்போம். எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் மொபைல் எடுத்துட்டு வா அப்படின்றான். என் மொபைலை தேடிட்டு இருக்கும்போது அவர் மொபைல் என்ன பண்ண சொல்கிறாரு, எடுத்துகிட்டு வர சொல்லும்போது நமக்கு ஒரு கோவம் வருது. நானே மொபைலை காணன்னு தேடிட்டு இருக்கிறேன், உங்கள் மொபைல் அங்கே தானே இருக்கு, போய் எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, முதல்ல அதை எடுத்துக்கொடு அப்படிங்கிறார். எடுத்து கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மொபைல்லேருந்து என் மொபைலுக்கு என்ன பண்ணுறாரு, ரிங் போட்டோன்னா மொபைல் எங்கே இருக்குன்னு எனக்கு என்ன வந்துச்சு. இப்போ அவர் சொல்கிறது மூடத்தனமாக இருந்துச்சு, ஆனால் செஞ்சு பார்த்தா தான் தெரியுது அவருக்கு கிடைச்சா என்னோடது கிடைச்ச மாதிரி. அப்போ எதையெல்லாம் நான் தேடிட்டு இருக்கணும், சிம்பிளா எடுத்து கொடுத்துட்டாரு. இயேசு பார்க்குறாரு உலகத்தில், எப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, அவசியமே இல்லை, ராஜ்யத்தை தேடு, மற்றெல்லாம் உன்னை தேடி வரும். ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதை கேட்கும் போது நமக்கு இது எப்படின்னு நினைக்கலாம், அங்கதான் ஆண்டவருடைய மாஸ்டர் பிளான் இருக்குது. நீ ராஜ்யத்தை தேடி பாரு, நீ எதற்கெல்லாம் அலைகிறாயோ, எதையெல்லாம் நாடி ஓடுகிறாயோ, எதற்கெல்லாம் உன் பிரயாசத்தை போடுகிறாயோ, எதற்கெல்லாம் உன்னுடைய வேர்வை சிந்துகிறாயோ, அதுவெல்லாம் தானாய் வரும், தானா வரும். ஆமா, இந்த ராஜ்யம் தேடணுமா? யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு வேதம் சொல்லு. கிங்டம் ஹஸ் பீன் ஃபோர்ஸ்ட். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்பனா தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். தேட வேண்டும்னு சொல்றது என்ன சொல்றதுன்னா, காணாதது எங்கேயோ காணாம போயிடுச்சு நீ போய் தேடுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடு, அதற்கு முதலிடம் கொடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா ஓகே, ஃபர்ஸ்டா பார்த்து தேடி வேற என்ன வேணா தரலாமா? இல்ல, என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை செஞ்சினாலே மற்றதெல்லாம் சரியாயிரும்ன்றார். உன்னுடைய கண்கள் ராஜ்யத்தின் மேல் இருக்கட்டும். ராஜ்யம் என்பது ராஜா ஆளுகை செய்கிற ஒரு சூழல். ராஜ்யமும் நீதியும்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்பது ராஜா ஆளுகை செய்கிற, அவர் கட்டுப்படுத்துகிற, கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு இடம். இந்த சீக்ரெட் வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வருதுங்க. மார்த்தா புலம்பரா, இயேசு தைரியமா நிற்கிறார். ஏன் தெரியுமா? இவருக்கு ஒரு சீக்ரெட் தெரியும், அவன் இப்ப எந்திரிச்சு வர போறான். இவளுக்கு அது தெரியாது. சீஷர்கள் படகுல ஐயோ என்ன ஆகுமோன்னு கதறாங்க, ஆனா இவர் தூங்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? இவருக்கு ஒரு சீக்ரெட் தெரியும், தூங்குறாரு. நீ படகே கடலுக்குள்ள போனாலும் நான் எந்திரிச்சு வருவேன்னு தெரியும் இருக்கு. சீக்ரெட். இயேசு நமக்கு அந்த ரகசியத்தை தான் கற்றுக் கொடுக்க விரும்புறார், அந்த அஷ்யூரன்ஸை கொடுக்க விரும்புறார். நத்திங் கேன் ஹார்ம் யூ. ஒன்று முன்னை சேதப்படுத்த முடியாது. ராஜ்யத்துல, இந்த ராஜ்யத்துக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, இந்த ராஜ்யம் யார் மேல விழுந்தாலும் சரி, ஆபத்து தாங்கிறாரு. ஆமா, கிங்டம் சீக்ரெட் நிறைய இருக்கு, இதை நம்ம கத்துக்கணும். தேவனுடைய ராஜ்யம் ஒரு ரகசியம். இந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்லி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். ஒரு சில வசனத்தை மாத்திரம் இந்த அதிகாரத்தில் வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஓகே, இந்த இடத்துல இயேசு 2 விதமான வாழ்க்கை குறித்து பேசுகிறார். 2 எஜமான். நம்ம நினைச்சுக்கிட்டோம் தேவனுக்கு எதிரி பிசாசுன்னு. கிடையாது, தேவனுக்கு எதிரி பணம். ஆமா,
என்னடா இவர் ஒரு சர்வீஸில் எதிரி பணங்கிறாரு, இன்னொரு சர்வீஸில் பணம் வான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவனிங்க. எதிரின்னு சொல்றதை விட எப்படி சொல்லலாம்னா, தேவன் தன்னோடு ஒப்பிட்ட ஒரு காரியம் எதுனா உலக பொருளை ஒப்பிடுகிறார். ஓகேங்களா? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒருவன் என்ன பண்ண முடியாது. நீ தேவனுக்கும் பிசாசுக்கும் சொல்ல, தேவனுக்கும் உலக பொருளுக்கும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். ஒன்னா பணத்துக்காக, இல்லைன்னா தேவனுக்காக. ஓகேங்களா? பணத்துக்காகவா தேவனுக்காகவா? உலகம் பணத்துக்காக இருக்கிறது, நீ தேவனுக்காக இரு. அவன் உலகம் பணத்திற்காக கவலைப்படுகிறது, பணத்திற்காக உழைக்கிறது, பணத்திற்காக முயற்சி எடுக்கிறது. நீ தேவனுக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக. இது ரெண்டுல நீ எதை சூஸ் பண்ணு சொல்றாருன்னா, ராஜ்யத்தை சூஸ் பண்ணு, ராஜ்யத்தை தேடு. அப்பொழுது பணம் இருந்தா என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆமா, பணம் இருந்தா என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். உன் கண் எது மேலேயே இருக்கட்டும்னா, கிங்டம் கிங்டம் கிங்டம், ராஜ்யத்தின் மேலேயே இருக்கட்டும். ஆமா, ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்றது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, சிலதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனா அது அப்படித்தான். ரைட்டுங்களா? சிலதான் ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க சில உதாரணங்களை சொல்றாரு. எப்பா, ஆகாயத்து பறவைகளை நீ கவனித்து பார்த்துருக்கிறியா? இயற்கையை கவனிச்சோம்னாலே நிறைய சத்தியம் நமக்கு தெளிவாயிரும். ஆகாயத்து பறவையை கவனிச்சு பாரு. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய். பறவைகளுக்கு விதைக்கிறதுக்கு சொந்த பூமி இருக்கா? இல்ல. விதைக்கிற காலம், அறுவடை காலம் இருக்கா? கிடையாது. அதுக்கு களஞ்சியம்னு ஒன்று இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவைகள் பட்டினியில் செத்து பார்த்ததில்லை. அவன் கேட்கிறேன், என்னைக்காவது பறவைகள் சாப்பிடாம அப்படியே சரீரம் ஒடுங்கி போய் செத்ததை பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அவைகளை போஷிக்கிறவர் கர்த்தர். பார்க்க முடியலங்க. அப்படி பறவைகள் சாப்பாடு இல்லாம செத்ததை பார்க்க முடியல. ஏன்னா பறவைகளை யார் போஷிக்கிறாரா? கர்த்தர் போஷிக்கிறார். இன்னைக்கு பறவைகள் சாகுதுன்னா அதுக்கும் காரணம் மனுஷங்க தான். ஏன் தெரியுமா? பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு அதை சாப்பிட வச்சு, கெடுதியானதை வச்சு அதை சாப்பிட்டதுனால சிலதெல்லாம் என்ன ஆகுது? சாகுதே ஒழிய பட்டினியில சாகல. நாம் பல இயற்கையானதை விஷமாக்கி வைத்திருக்கிறோம். ஓகேங்களா? ஆனா தேவன் படைத்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் அது நல்லவைகள், நல்லது என்று கண்டார். அங்க தீமையே கிடையாது. பறவைகளை பாரு, விதைக்கிறதுல, அறுக்கிறதுல, களஞ்சியத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுல, ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளை போஷி. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அவங்க அப்பா இல்ல, உங்க அப்பா அதுக்கு சாப்பாடு போறாரு. அப்ப பிதா யாருடைய பிதா? ஏங்க, எங்க அப்பா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு என்ன பட்டினி போடுவாரா? அப்புறம் ஏன் கவலைப்படுறேன்றார். பறவைகளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடுறவர் உனக்கு போடாம விட்டுருவாரா? நீ என்ன பெருசா சாதிக்கிற மாதிரி யோசிக்கிற? இயேசுவனுடைய கேள்வி. கவலைப்படாத, கவலைப்படாத. இந்த ரெண்டு லைஃப் ஸ்டைல்ல சீக் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை தேடி பாரு. உனக்கு வர வேண்டியதெல்லாம் அவ்வப்போது வரும். எனக்கு ஆசை என்னன்னா, நம்ம சபையில் இருக்கிற, நம்மளோடு பல இடங்கள்ல இருந்து இணைந்து இருக்கிற நீங்கள் எல்லாரும் இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை முறையில் நுழைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவன் இந்த ரெல்முக்குள்ள நீங்க நுழையணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எங்க இருக்குன்னா கிங்டம்ல தான் இருக்கு. அவன் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ராஜ்யத்தின் வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்றாரு இந்த ரெல்ம்ல. அடுத்து சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அது உட்கார்ந்து ட்ரெஸ் ஃபேக்டரி எல்லாம் விற்கிறது கிடையாது. ஆனா உங்கள் பரமபிதா அதை என்ன பண்றாரா? உடுத்து விற்கிறார். ஒரு நாள் தான் அதனுடைய லைஃப் ஸ்பேனே ஒரு நாள் தான். காலையில மலர்ந்து மாலையில என்ன ஆகுது? வாடி போகுதுப்பா. அதுக்கு அவர் டிசைன் பண்ணியிருக்கார் பாரு. எந்த மனுஷனாலும் அந்த கலரே கண்டுபிடிக்க முடியல.
இயேசு இதெல்லாம் பிரசங்கம் பண்றாரு. சொல்றாரு, கவலைப்படாத, உன்னுடைய உடைய பார்க்கலும் உன் சரீரம் முக்கியம். அந்த சரீரத்தை அவர் பார்த்துக்க தெரியும். உன் ஆகாரத்தை பார்க்கலும் உன் ஜீவன் முக்கியம். அந்த ஜீவனை சஸ்டெயின் பண்ண அவருக்கு தெரியும். ஜீவனை கொடுத்தவருக்கு அதை மெயின்டைன் பண்ண தெரியாதா? சரீரத்தை கொடுத்தவருக்கு அதை பாதுகாக்க தெரியாதான்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எப்படி நிச்சயமா? கர்த்தர் இதெல்லாம் கேரண்டி கார்டாக கொடுக்குறாருன்ற நான். அவன் அது சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது நமக்கு கேரண்டி கார்டு கொடுக்குறான். அந்த கேரண்டி கார்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எதுவும் ஃபால்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொண்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். இதான் இதுக்கு பேர் தான் கேரண்டி கார்டு. இங்கே இயேசு ஒரு கேரண்டி கொடுக்குறார். உன்னை உடுத்துவிப்பதும் போஷிப்பதும் அதிக நிச்சயம். ஃபார் ஷுவர், கட்டாயம் நான் உடுத்து வைப்பேன், கட்டாயம் உன்னை போஷிப்பேன். ஆமாம். ஆனால் ஒன்று, நீ அதை நாடக்கூடாது. நீ அதை நாடக்கூடாது. கவலைப்படக்கூடாது. வரும். கவலைப்படாத, வரும். நமக்கு பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் செய்வாருன்னு தெரியும் பிரதர், ஆனாலும் அப்படின்னு கவலைப்படுறோம் பார்த்தீங்களா? அதை என்னைக்கு ஓவர் கம் பண்ணுறோமோ அன்னைக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து நன்மைகள் வரும். ஆமாம். கிங்டம் லைஃப் ஸ்டைல், தேவனுடைய ராஜ்யத்தில் குறைவில்லை. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? சொல்றாரு, நீ கவலைப்படுற பத்தியா, உலகம் கலங்கி ஓடுது பத்தியா, கவலைப்படுறதுனால நன்மை நடக்க போறதில்ல, ஆனால் தீமை வேணா நடக்கும். ஆனால் நான் சொல்றேன், கவலை இல்லாத தலத்திற்குள் வரணுமா, ராஜ்யத்தை தேடுங்கள். அப்போ இந்த ராஜ்யத்தினுடைய ரகசியம் ஒன்ன நம்ம புரிஞ்சுக்க போறோம். இந்த ராஜ்யத்தில் என்ன நடக்கும் வாசிங்க. 31ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். என்ன சொல்றாருன்னா, கேரண்டி கார்டு இருக்கனால நீ கவலைப்படாதப்பா, நான் கேரண்டின்றார். அதிக நிச்சயம். ஆகையால் நான் சொல்றேன், உன்னை போஷிப்பதும், உன்னை உடுத்துவிப்பதும், உன்னை வாழ வைப்பதும், உன்னை பாதுகாப்பதும் அதிக நிச்சயம். ஆகையால் அது உன் கவலையில விடு, கவலையை விடுன்றார். ஆகையால் கவலைப்படாத. ஏன் தெரியுமா? உனக்கு உடுத்துவிப்பதும், உன்னை போஷிப்பதும், உன்னை பாதுகாப்பதும் உன் பரமபிதாவினுடைய வேலை என்பது அதிக நிச்சயம். அவர் அதை செய்வார். அதனால நீ ஒன்றுக்கு என்ன பண்ணாத, கவலைப்படாத. அடுத்த வசனம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளை எல்லாம் யார் நாடி தேடுகிறாரோ? அஞ்ஞானிகள் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, ரிலீஜியஸ் பீப்புள்னு போட்டிருக்கு. ரிலீஜியஸ் பீப்புள். ரிலீஜியஸ் பீப்புள் இதையவே என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, நாட்டமா வச்சு தேடிட்டு இருக்கான். அவனுடைய லைஃப்னுடைய எய்ம் என்னன்னா, வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், ட்ரெஸ் வாங்கணும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், இதுக்கு நான் என்ன செய்வேன், இதுக்கு நான் என்ன செய்வேன், இதையவே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாய் வைத்து பிரயாசப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன பண்றாராம்? ஏன்னா என்ன ஆச்சரியப்படுத்துதுன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும்ன்றேன் நான். ஆமாம். உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுங்க. இப்போ தான் உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் தேவைன்னு. ஆனால் நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இதெல்லாம் யோசிச்சிட்டார். அதுதான், அதுக்கு பேர் தான் அப்பா. ரைட்டா? அப்பா, அதுக்கு பேர் தான். குழந்தை பிறக்க போகுது, ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்கன்னா அப்பா யோசிக்கிறாரு, குழந்தைக்கு எங்கே தொட்டில் கட்டலாம், வீட்டில் யோசிக்கிறாரா இல்லையா? எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம டெலிவரி பார்க்கலாம், எந்த ரூமில் குழந்தைக்கு தொட்டில் கட்டலாம், குழந்தைக்கு ட்ரெஸ் எங்கே, இன்னும் குழந்தை வெளியவே வரல. ரைட்டா? அப்பா வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? பிளான் பண்ணுறாரு. அம்மா அதுக்கு மேலே போட்டி போட்டு, 2 பேரும் போட்டி போட்டு குழந்தை பிறந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த குழந்தை கேட்கவே வேணாம், தானாக என்ன ஆகிட்டே இருக்கு, வருது வருது வருது. காலையில் குழந்தைக்கு பால் அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடி அம்மா போய் சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணணும்? அப்போ குழந்தைக்கு ஞாபகப்படுத்துறதே யார் தான்? நான் சொல்கிறேன், ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா தேவையே தெரியாத அளவுக்கு வளர்த்தி, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்கள் தேவைகளை சந்தித்து அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற ஒரு தலத்திற்குள்ளே தேவன் நம்மை அழைக்கிறார்.
அதனாலதான் அவர் பேர் பரம தகப்பனா. ஆதாம ஃபர்ஸ்ட் படைச்சு விட்டு இவன் வேற வந்துட்டானா, இவன் வேற காலைல 9 மணிக்கு பெல் அடிச்ச மாதிரி சாப்பாடு கேட்பானே, இவனுக்கு என்ன பண்ணலாம். ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன சாப்பாடு வேணும் ரெடி பண்ணி வச்சிருந்தார். இவன் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இவன் கேட்பானே, இவனுக்கு என்ன செய்வது. இல்ல அவனை உண்டாக்குறது, அவனை கொண்டு போறதுக்கு முன்னாடி ஏதேன்ற தோட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவனுக்கு 4 ஆறு, அவனுக்கு பொன் விளையிற பூமி, அவனுக்கு சாப்பிடுவதற்கு கனிகள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த பாரு, இதெல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் புசியுங்கள், இதுதான் நீங்க தங்கக்கூடிய இடம். பரம தகப்பன் எப்படி இருக்காருல்ல. ஆதாம் கேட்டாரா? கேட்கறதுக்கு முன்னாடி செய்யறாரு பாத்தீங்களா. அதான் ராஜ்யத்தின் வாழ்க்கை. எல்லாம் ஓகே, எல்லாம் மிருகங்கள்லாம் இருக்கு, எல்லாம் ஓகே, மிருகத்துக்கு பேர்லாம் வச்சாச்சு. இப்ப ஆதாம் சும்மா இருக்கிறான். கர்த்தர் யோசிக்கிறாரு, இவன் தனிமையா இருப்பது. அவன் கேட்டானா, எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துது, நான் மட்டும் தனியா இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்க. இவருக்கு தெரியுது, உனக்கு இது தேவை என்பதை நீ அறிவதற்கு முன்பாக அறிந்தவர் தான் உங்களுடைய பரம தகப்பன். நிறைய நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், ஒரு அப்பா ஆனதுக்கு அப்புறம் தேவனுடைய அன்பை ருசிச்சு பார்க்கறது இன்னும் உருக்கிறாரு. நம்ம அப்பா அம்மா பார்த்த விதம் வேற, நம்ம அப்பா அம்மா ஆனதுக்கு அப்புறம் அப்பா அம்மானா எப்படி இருப்பாங்கன்னு அறிஞ்சுக்கிறது வேற. ரைட்டா? நம்ம கூட நம்ம அப்பா அம்மாவை பார்த்து சில நேரத்துல எல்லாம் குறை சொல்லிடுவோம். ஆனா நம்ம அப்பா அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பிள்ளைங்க மேல இவ்வளவு அன்பா. அப்ப நான் என்ன ஆச்சரியப்படுறேன்னா, நான் என் பிள்ளைய இவ்வளவு கேர் பண்றேன்னா அவரு நம்மளை எவ்வளவு கேர் பண்ணுவார்ல. அதுல இயேசு என்ன கான்ஃபிடென்ட்டா சொல்றாருன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீ பொல்லாத மனுஷன், நீயே பார்த்து பார்த்து செய்வனா அவர் எவ்வளவு செய்வார். உன்ன மாதிரி அவரை நினைக்காத, உனக்கெல்லாம் ரொம்ப மேல இருப்பார் அவரு. அப்ப நீ ஏன் உன் பிள்ளை எப்படி விசாரிக்கிறனா, தேவன் விசாரித்தால் எப்படி இருக்கும். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இங்க சொல்லுது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன பண்றாரா. அடுத்த வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்றேன், இதை மாத்திரம் செய்ய. உலகம் எதுக்காகலாம் போராடுதோ, பிரயாசப்படுதோ, வருத்தப்படுதோ, தேடுதோ, அதெல்லாம் உனக்கு என்ன பண்ணப்படுமா, உனக்கு பின்னாடி வரும். உனக்கு பின்னாடி நான் வர வைக்கிறேன். ஆனா நீ ஒன்னே ஒன்று பண்ணு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு. ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஆன் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ். ராஜ்யம் நீதி, ராஜ்யம் நீதி. ராஜ்யம் என்பது ஒரு ராஜா ஆளுகை செய்கிற ஒரு சூழல், ஒரு ராஜா ஆளுகை செய்கிற ஒரு சூழல், அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிற ஒரு இடம், அவருடைய விருப்பம் செய்யப்படுகிற, அவருடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு சூழல். அதை தேடு. அடுத்தது நீதியை தேடு. நீதி என்றால் ரைச்சியஸ்னஸ்னா ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், அந்த ராஜாவோடு நல்ல உறவில் இரு. இது ரெண்ட மாத்திரம் நீ பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டார். ஆமென். ரொம்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, கிறிஸ்டியானிட்டி ஆண்டவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டார். அதனால தான் நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணனால ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். கஷ்டமானது கொடுத்துருந்தா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், செஞ்சுருவோம். ரொம்ப எளிமையாக்கிட்டாரு. 2 சொல்லி இதை மாத்திரம் செய்ப்பா, மற்றதெல்லாம் உனக்கு என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படும்னா பலரால் அதை நம்பவே முடியல. பலரால் நம்ப முடியல. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மனநிலை எப்படின்னா, ரேட் அதிகமாக சொன்னால் அதிகம்பாங்க, கம்மியாக சொன்னாலும் வாங்க மாட்டாங்க. இது ஏதோ டூப்ளிகேட்டாக இருக்குது. அப்போ கம்மியாக கொடுத்தாலும் அங்கே பிரச்சனை தான். நம்ம ஆட்களுக்கு அதிகமாக கொடுத்து குறைச்சோம்னா ஓகே ஆஃபர், நம்மளுக்காக நான் பண்ணுறேன். இருக்க ரேட்டை கம்மியாக சொல்லிட்டோம்னா உடனே நம்ம மைண்ட் எப்படி யோசிக்குதுன்னா, ஒரு வேளை டூப்ளிகேட்டாக இருக்குமா. இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நீ ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, மற்றெல்லாம் பார்த்துக்கலான்னு நம்மளை யோசிக்க வைக்குது. அது எப்படி. ஆனால் சொல்கிறாரு, இதுதான் ரியாலிட்டி. கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நீ தேடிப்பாரு, மற்றதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொல்லட்டுங்களா, இது வரைக்கும் கர்த்தர் அப்படிதான் கூட எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறார். அதனால் நான் சொல்கிறேன், இந்த தளத்துக்குள்ள சபை வர வேண்டும், தேவன் நடத்துகிறதை அனுபவிக்க வேண்டும், தேவன் கொடுக்கிறத பார்க்கணும், தேவன் பராமரிக்கிறத அனுபவிச்சோம்னா தான் தெரியும். ஆமென். தேவன் கொடுக்கிற நன்மைகளை விசாரிக்கிறத, தேவன் ஆசீர்வதிக்கிற விதத்தை பார்த்தோம்னா ஆச்சரியப்படுத்திடுவார், பூரிக்க வச்சிருவார்.
அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் எங்கேயோ ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவார். யோசிக்காத இடத்துல இருந்து நன்மைகளும் அற்புதங்களும் நடக்கும். ஆமாம், பயங்கரமான அற்புதம் நடக்கும். அடுத்த வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆகையால் ஓனி கனெக்ட் பண்ணி சொல்றாரு, எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுறதுனால நாளைக்காக நீ என்ன பண்ணாத. பல குடும்பங்களை பார்த்து, பல குடும்பங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்டு, அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டு நிறைய பீப்புளோட கனெக்ட் ஆகும்போது என்ன கன்க்ளூஷனுக்கு வரேன்னா, 2 காரியம். ஒன்று, ஜனங்கள் கடந்த காலத்தை குறித்த கவலையில் இருக்கிறார்கள் அல்லது எதிர்காலத்தை குறித்த பயத்தில் இருக்கிறார்கள். வாழ்க்கை நிகழ்காலம் எப்படி நிறைஞ்சிருக்குன்னா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சேன்னு கவலைப்படுறாங்க, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படுறாங்க. யாருமே இந்த பயம் இல்லாமல் ஃப்ரீயாக இன்னைக்கு ராஜ்யத்தில் என்ன வாழ்க்கைக்கு அழைக்கிறார் தெரியுமா? நாளைக்கு கவலைப்படாத, இன்னைக்கு சந்தோஷமா இரு. தேவன் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கானதை நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கு உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஆகவே தான் வேதம் சொல்லுது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ்ந்து இருக்க கடவும். அப்ப தேவன் இந்த நாளுக்கான தேவன். இது கர்த்தர் உண்டு பண்ணின வாரம், இது கர்த்தர் உண்டு பண்ணின மாதம், இது கர்த்தர் உண்டு பண்ணின வருஷம்னு சொல்ல, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is the day that the Lord has made. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இந்த நாளுக்கு தேவையான கிருபையை பெற்று இந்த நாளை அனுபவிங்கள். அப்ப நாளைக்கு கிருபை வரும். நாளைக்கு நீங்க நுழையும் போது அந்த நாளுக்கு தேவையான கிருபை நாளைக்கு வரும். ஆமென். தேவன் நிகழ்காலத்தின் தேவன். இன்றைக்கான தேவைகளை தேவன் சந்திப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கொண்டு போகும்போது சொன்னாரு, காலையில் உன் டோரை திறந்தீங்கன்னா வெளியே உனக்கு என்ன காத்திருக்கும்? மன்னா காத்திருக்கும். எல்லாருக்குமே இருக்கும், எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. அந்த மன்னா எத்தனை நாளைக்கு? ஃபார் அ டே. ஏர்லி மார்னிங், அதிகாலையில் அந்த நாளுக்கான தேவைகள் சந்திக்கப்படும். அதனால தான் இயேசு ஜெபிக்கும் போது சொல்றாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். காலையில மன்னா வரும், எடுத்துக்கோ. நாளைக்குன்னு நினைச்சான் பாத்தீங்களா, அவன் மண்ணாலாம் கெட்டு போச்சு. நாளைக்குன்னு சேர்த்து வச்சான் பாத்தீங்களா, அவன் மண்ணாலாம் கெட்டு போச்சு. அன்னன்னைக்கு கர்த்தர் கொடுப்பார், நம்பினா பாத்தீங்களா, ஃப்ரெஷ் மன்னா அன்னன்னைக்கு. அடுத்த நாள் காலையில எல்லாம் ரெடியா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள வாங்க, இன்னைக்குரிய கிரேஸை வாங்கிட்டு இன்னைக்கு சூழ்நிலை சந்தி. அது அடுத்த வருஷம் வாசிங்களேன். அந்தந்த நாளுக்கு அந்தந்த ப்ரெசண்ட்டை ஹேண்டில் பண்ணு. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, இமேஜினேஷன்லாம் இதில் பயங்கரமாக ஒர்க் பண்ணும். எதிர்காலத்து இப்படி ஆயிருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னு கற்பனை செஞ்சு பேசுவாங்க பாருங்க. உண்மையாலுமே சயின்டிஸ்டெல்லாம் தோத்துருவாங்க நம்மள்கிட்ட. அப்படியே இருக்கிறத பெருசாக்கி பேசுறதுல நம்மள மாதிரி ஆட்கள் இல்லை, இப்படி ஆயிரம் பேர், அப்படி ஆயிரம். நான் சொல்றேன், நாளை தினத்தை பற்றி நீ கவலைப்படாது. இன்னைக்கு உனக்கு முன்னாடி என்ன வருது அதை சந்திக்கிற கிருபையை நான் உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஒவ்வொரு நாளும் காலை எழும்பும் போது இந்த நாளுக்கான புதிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கிருபையை கொண்டு எனக்கு விரோதமாக எது வந்தாலும் அதை நான் தாண்டி வருவேன், அதை நான் மேற்கொள்ளுவேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் வாங்க. This is your day. இந்த ராஜ்யம் கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுற ராஜ்யம் இல்லை, எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிற ராஜ்யம் அல்ல, நிகழ்காலத்தில் கிருபையை அனுபவிக்கிற ராஜ்யம். ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபைகளை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையை வித்தியாசப்படுத்தி காட்டுறது எது தெரியுமா? உங்களுக்கு தேவன் அறிவிக்கிற ரகசியம். அந்த ரகசியம் என்ன? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், கவலைப்படாத, இதெல்லாம் உனக்கு கூட வரும். ரகசியம். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால யார் உங்கள் சரீர அளவில் ஒரு முளத்தை கூட்ட போகிறீங்க? இல்லை, கவலைப்படுறதுனால எல்லாம் குறையும். ஆயுசு நாட்கள் குறையுதுன்றாங்க டாக்டர். கவலைப்பட்டா சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார். அவர் ஃபேஸ் பண்ணாததை நான் ஃபேஸ் பண்ண முடியாது, அவர் அனுமதிக்காததை நான் பார்க்க முடியாது. அவர் எனக்கு முன்பாக போகிறார். அவன் பெற்றோர், ஒரு அப்பா முன்னாடி போறாரு,
பின்னாடி குழந்தைங்க வராங்கன்னா, ஒரு ஆபத்து இருக்குது, ஒரு கல் இருக்குதுன்னா அப்பா நின்றாரு. குழந்தை வந்தோன்னா சொல்லி இங்கே கல் இருக்கு பார்த்துவான்னு கூட்டிட்டு போயிட்டு தான் அடுத்தது முன்னாடி போறாரு. ஒரு அப்பாவுக்கு இவ்வளோ அக்கறை இருக்கும்னா, எனக்கு முன்பாக போகிற தகப்பன், என்னுடைய பாதைகளை பார்க்கிறவர், ஆதியிலிருந்து அந்தத்தை பார்க்கிறவர், ஒவ்வொரு நாளும் நான் எதை சந்திப்பேனோ அதற்கு தேவையான கிருபையை கொடுத்து என்னை அனுப்புவார். எவ்ரிடே மார்னிங் ஒவ்வொரு நாள் அந்த கிருபையை வாங்கிட்டு வாங்க, கிருபை வாங்கிட்டு வாங்க. அந்த கிருபை உங்களை நடத்தும். 2 விதமான வாழ்க்கையை சொல்றாரு. அஞ்ஞானிகளைப் போல உலகத்தை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ராஜ்யத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை. இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சிருங்க. அவர்தான் ராஜாதி ராஜா. அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹியூமன் கால்குலேஷன்ல ரொம்ப போகாதீங்க. பணம் இருந்தாதான், இப்படி இருந்தாதான், அப்படி இருந்தாதான். நம்முடைய தேவன் இந்த ராஜ்யத்துல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமாம். நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் இந்த ராஜ்யத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜஸ் இருக்கு, எப்படியெல்லாம் நீங்கள் நன்மைகளை அனுபவிக்கலான்னு வார்த்தையிலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இனி வருகிற அடுத்த சில வாரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கண்ணை திறந்து விடுற மாதிரி இருக்கும். அவன் கண்ணை திறந்து விடுறதான் என் வேலை. நீங்களே பார்க்க போறீங்க, அக்கினிமயமான ரதங்கள் சூழ்ந்திருக்கிறது. ஆமா, சொல்றது கரெக்ட். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகம். கர்த்தர் நிறைய வச்சிருக்காருங்க, நம்ம இன்னும் பார்க்கல. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களை திறக்கும். பவுலும் அதை தான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அவர்கள் மனக்கண்களை திறந்துள்ளோம். குருடரின் கண்களை கர்த்தர், அப்படின்னா எல்லாம் குருடா இருக்கான்னு அர்த்தம் இல்லை. எதை சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய மனக்கண்கள் என்ன இருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரா? திறந்து விட்டு போயிட்டே இருக்காரு. கமான், சி பார், தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை பார், கண்கள் திறக்கட்டும். உனக்கு தேவையானதெல்லாம் அப்படியே ஒரு டியூவல் ரெல்ம், 2 தலம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நம்ம உட்காந்துருக்குறோம்ல, நம்ம கண்ணுக்கு ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கு, அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே பல நேரங்களில் நம்ம வீடுகளில் பார்க்குறோம், காலை எழுந்து நம்ம கதவை திறக்கும்போது, ஜன்னலை திறக்கும்போது சூரிய ஒளி உள்ள வருதுல்ல, அந்த சூரிய ஒளி நிறைய பறந்துட்டு இருக்கிறத நம்மளுக்கு காட்டுது இல்லை? இந்த சூரிய ஒளி உள்ள வரும்போது அந்த வெளிச்சத்தில் என்னென்னமோ பறக்குது. ஆனால் கதவை சாத்திட்டு பார்த்தா அது நமக்கு, அப்போ அதுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த வெளிச்சம் எனக்கு காட்டி கொடுக்குது, இந்த வார்த்தை பல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உங்களுக்கு காட்டும். இதை கேட்கும் போது, இதை படிக்கும் போது, இதை அறிந்து கொள்ளும் போது பலதை பார்ப்பீர்கள். வச்சிடாதீங்க, படிங்க. ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றும். உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றும். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு. ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க, உங்களை பின்தொடர்ந்து நிறைய வருங்க, பின்தொடர்ந்து நிறைய வரும். யாரெல்லாம் தேடி ஓடிட்டு இருக்காங்களோ எதையெல்லாம், அது உங்களை தேடி ஓடி வர வச்சிருவாரு. நீங்க வேணானாலும் அது என்னாகும்? வரும். ஏன் தெரியுமா? நீங்க ராஜ்யத்தை தேடுறீங்க. அவன் பியூட்டிஃபுல் கண்ட்ரி, கிங்டம் ஆஃப் காட். ஓகேங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு, ஒவ்வொரு நாட்டிலையும் நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கு. அந்த நாட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றும் விசேஷம். ஆனால் எல்லாத்துலேயும் விசேஷமானது எது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த நாடு. அதுக்குள்ளே நம்மளை வச்சு வாழ வைக்கணும்னு நினைக்கிறார். அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரிவிலேஜஸையும் ரகசியத்தையும் தேவன் நமக்கு அறிவிக்க விரும்புகிறார். வருகிற நாட்களில் இந்த ரெல்ம், இந்த கிங்டம் ரெல்முக்குள்ள வாழ்றது எப்படி? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி இந்த ராஜ்யத்தின் தளத்துக்குள்ள வந்தனால என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள், என்னெல்லாம் நன்மைகள். எதையெல்லாம் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அதையெல்லாம் அனுபவிப்பீர்கள். ஆமென். எதையெல்லாம் அறிந்து கொள்வீர்களோ அதையெல்லாம் அனுபவிப்பீர்கள். சில நேரத்தில் வீட்டுக்கு போவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு போகிறோம், பசி, வீட்டில் சாப்பாடு செஞ்சு எல்லாம் ரெடியாக இருக்கு, சாப்பாடு செஞ்சு ரெடியாக இருக்கு. ஆனால் வீட்டுக்கு போனால் அப்பா அம்மா நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லி அப்பா அம்மா எங்கேயோ இருக்காங்க. வீட்டுக்கு அவசரமாக போனால் வீடு பூட்டியிருக்கு, சாவி வாங்காமல் வந்துட்டோமே அப்படின்ற ஒரு பதட்டம்,
பசியில் வந்தா சாவியை வாங்காம வந்துட்டமே அப்படின்னு கோவத்தில் இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க, இல்லை உங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், சாவி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு, இந்தாங்க சாவி. இந்த ஒரு ரகசியம் என்ன பண்ணுதுன்னா அந்த பதட்டத்தெல்லாம் அப்படியே என்ன ஆகுது, கூல் பண்ணு. அப்போ ஒரு நாலேஜ், ஒரு அறிவு, ஒரு செய்தி சூழலை மாற்றுவதை போல தேவன் ராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்லி நம்முடைய சூழலை மாற்றுறார். கூல் டவுன், பயப்படாத, அப்பா பார்த்து கொள்வார். தேவைகள் சந்திக்கப்படும், உன் பக்கத்திலே இருக்கு, கண்களை திறக்கிறவர். இந்த நாளில் இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ள அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கணும், ருசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல் இஷ்யூஸ், எல்லா பிரச்சனைக்கும், உலக மனிதர்கள் நாடி தேடுகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இயேசு என்னன்னு சொல்றாருன்னா ராஜ்யம். இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்க, துவக்கத்திலிருந்து அவர் ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாருன்னா ராஜ்யம் தான். அவருடைய ஊழியத்தின் துவக்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கின்றார். அப்படியா? சமீபமா இருக்கா? ஓகே. அடுத்து சொல்றாரு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கின்றார். அவங்கள பிரசங்கம் பண்ண அனுப்பும் போது என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி அனுப்புறாருன்னா, நீங்கள் போய் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து சொன்னா அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னார். மரித்தார், உயிரோடு எழுந்தார். 40 நாட்கள் எதை பத்தியே பேசிட்டு இருந்தாராம்? ராஜ்யத்தை பத்தியே பேசியிருந்தாராம். அப்படின்னா இந்த ராஜ்யம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இயேசுனுடைய மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா கிங்டம். இந்த ராஜ்யத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். இயேசு ஜெபிக்கிறார், உலகத்திலிருந்து இவர்களை எடுத்துக்கொள்ளும் என்று நான் ஜெபிக்காமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு சொல்றாரு, இன்னைக்கு நம்மளாம் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னா எப்படியாவது போயிடணும் ஆண்டவர் சொல்றாரு. இயேசுனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? தயவு செய்து இவனெல்லாம் உலகத்திலிருந்து என்ன பண்ணிடாதீங்க. தெரியாத அந்த வசனம் யோவான் 17, அது மாத்திரம் வாசிங்க. 15ஆம் வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி என்ன பண்றேன்? அப்பா என்னை எடுத்துக்கோங்கப்பான்னு ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க தப்பா ஜெபம் பண்றீங்க. நிறைய பேர் அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? பேசாம ஆண்டவர் என்னை எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல பிரதர். அப்போ நீங்க என்ன ஆண்டவரோட ஞானியா? நான் போயிட்டா பரவாயில்ல, ஆண்டவர் எடுத்துட்டா பரவாயில்ல. உன்னை எடுக்கவே கூடாதுன்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, நீங்க நினைக்கிறீங்க போயிட்டா நல்லா இருக்கலாம், நீங்க இருந்தா உலகம் நல்லா இருக்கும்ன்றேன் நான். இயேசுனுடைய பிரேயர்ல அதை இன்க்ளூட் பண்றாருன்னா யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே உலகத்திலிருந்து இவர்களை எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும். பிரச்சனை வரும்போது ஆண்டவரே நான் போயிட்டா பரவாயில்லன்னு சொல்லாதீங்க, பிரச்சனை என்னை விட்டு போட்டுன்னு சொன்னேன். அதான் பிரேயர் ஆஃப் ஜீசஸ். நான் போயிட்டா பரவாயில்ல, செத்துட்டா பரவாயில்ல, இல்லை, நீங்க நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதான் தேவனுடைய விருப்பம். அதே ஜெபம் உங்களுடைய ஜெபமா இருப்பதாக. சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடி பாருங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிச்சயமாக வருகிற நாட்கள்ல இதை அனுபவபூர்வமாய் பார்ப்பீர்களாக. உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, உங்கள் தேவைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சந்திக்கப்படுவதாக, உங்கள் சூழ்நிலையில சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக, உங்கள் குறைகள் நிறைவாவதாக. அற்புதமாய் உலக மனிதர்கள் தேடி செல்லுவதெல்லாம் உங்களை தேடி ஓடி வருவதாக என்று சபையை நான் வாழ்த்துகிறேன். சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக, ராஜ்யத்தின் தளத்திற்குள்ள வருவதாக, நன்மைகள் உங்களை பின்தொடருவதாக. ராஜ்யத்தை தேடி ஓடுங்க, மற்றதெல்லாம் உங்களை தேடி வரும்.